திருவன்காடு க்ஷேத்திரம் புதன் ஸ்தலம் கோயில் உள்ளே வந்து நின்று கொண்டிருக்கிறோம். பிள்ளையார் சன்னதி இருக்கிறது, துவஜஸ்தம்பம். இந்த கோவில் சேதாரண்யேஸ்வர சுவாமி, தாயார் பிரம்ம வித்யாம்பாள். இந்த கோவிலில் 3 குலங்கள், 3 மூர்த்திகள், 3 தாயார்கள் என்று 3 ஸ்தலவிருட்சங்கள் என்ற பல விசேஷங்கள் நிறைந்துள்ளன. கோவிலின் தென்பக்கம் உள்ள முதல் குளம் அக்னி தீர்த்தம். அடுத்தபடியாக தெற்கே இன்னொரு குளம் இருக்கிறது, சூரிய தீர்த்தம் என்னும் ஒன்று இருக்கிறது. கோலன் வடபுறம் சந்திர தீர்த்தம் என்ற ஒரு திருக்குளம் இருக்கிறது. இந்த 3ம் கங்கா, யமுனா, சரஸ்வதி என்பதற்கு நிகராக போற்றப்படுகின்றன. இந்த 3 பெருமாள்கள் ஸ்ரீ சேதாரண்யேஸ்வர சுவாமி, ஸ்ரீ அகோரமூர்த்தி, ஸ்ரீ ஆதிநடராஜர் என்ற சிதம்பரத்துக்கே முன்பு ஆதியாக இந்த நடராஜர் போற்றப்படுகிறார். 3 தாயார்கள் பிரம்ம வித்யாம்பாள் பிரதான அம்பாளாக கோவிலின் மேற்கு பக்கம் கிழக்கே திருமுக மண்டலமாகி எழுந்தருளியுள்ளார். அவருக்கென்று தனியாக துவஜஸ்தம்பம் உள்ளது. சுவாமி சேதாரண்யருக்கு முன்பு தனியாக பிரதானமான துவஜஸ்தம்பம் உள்ளது. சுவாமி சேதாரண்யருக்கு பிரம்மோற்சவம் சிறப்பாக நடைபெறுகிறது. அதேபோல் தாயார் பிரம்ம வித்யாம்பாளுக்கு தனி உற்சவமாக நவராத்திரியில் துஜாரணமாகி கொண்டாடப்பட்டு வந்தது. தற்சமயம் அது வழக்கத்தில் இல்லை என்று அறிகிறோம். மற்றும் பிரதான தாயாராக சுவாமி பிரம்ம வித்யாம்பாள் மற்றும் ஸ்வேதமகா காளி வடமுக திருமண்டலமாகி காட்சியளிக்கிறார், அருள் பாலிக்கிறார். மற்றும் இன்னொரு தாயாராக சௌபாக்கிய துர்கா மேற்கு நோக்கி திருமுக மண்டலமாக அருள் பாலிக்கிறார். 3 விருட்சங்கள் வில்லம், ஆலமரம் மற்றும் கொன்னை மரங்களாக போற்றப்படுகின்றன. கோவிலின் வடபக்கம் பிரம்ம வித்யாம்பாள் தாயாருக்கு வடபக்கம் கிழக்கு முக திருமண்டலமாக புதன் சுவாமி வீட்டிருந்த கோலத்தில் ஒரு காலை நீட்டியும் ஒரு காலை முடக்கியும் அருள் பாலிக்கிறார். அவருக்கு 17 தீபங்கள் ஏற்றி விசேஷ பிரார்த்தனைகள் நடைபெற்று வருகின்றன. கோவிலின் வடபக்கத்தில் உள்ள சந்த தீர்த்தத்திற்கு கிழக்கு பக்கமாக ருத்ரபாதம் என்று போற்றப்படும் தீர்த்தகட்டம் இருக்கிறது. இந்த ருத்ரபாதத்தில் அருகில் ஒரு ஆலமரம் ஒன்று இருக்கிறது. இந்த ருத்ரபாதத்தில் பித்துக்களுக்கு கர்மகாரியங்கள் செய்கிறார்கள். இது கயா கஷேத்திரத்திற்கு இணையாக போற்றப்படுகிறது. மற்றும் கோவிலுக்கு வடமேற்கே காஞ்சி பீடாதிபதி ஸ்ரீ பரமேஸ்வரா சரஸ்வதி சுவாமிகளின் அதிஷ்டானம் உள்ளது. ஜீவ அதிஷ்டானமாக சொல்கிறார்கள். அந்த அதிஷ்டானத்திலேயே சுவாமி சதாசிவ பிரம்மேந்திரர், அவருடைய குருவான சுவாமி சதாசிவ பிரம்மேந்திரருக்கும் ஒரு அதிஷ்டானம் இல்லமரத்தின் அடியில் உள்ளது. சுவாமி சதாசிவ பிரம்மேந்திரர் அதிஷ்டானம் நெரூரில் உள்ளது என்று போற்றப்பட்டாலும் மற்றும் 5 இடங்களிலோ அல்லது 7 இடங்களிலோ உள்ளதாக சொல்கிறார்கள்.
அதில் திருவான்காடம் ஒன்று, மற்றது கராச்சி, மானாமதுரை என்று பல இடங்களில் இருப்பதாக சொல்கிறார்கள். இவ்வாறு மூர்த்தி, தீர்த்தம், க்ஷேத்திரம், விருட்சம் என்று பலவிதங்களில் சிறப்பு பெற்ற ஸ்தலம் திருவெண்காடு க்ஷேத்திரம். திருவெண்காடு க்ஷேத்திரத்தில் திருவதாரம் செய்த ஸ்ரீ சுப்பிரமணிய கணவாடிகள் 75 ஆண்டுகளுக்கு முன் தனியாக சதுர்வேத பாராயணத்தை தொடங்கி வைத்தார். அது பலவாக விரிந்து சதுர்வேத பாராயணம், அவோராஸ்திர மூலமந்திர ஜபம், ஹோமம், மகாருத்ரம், சேசண்டி ஹோமம், தசாம்ச ஹோமம், இஷ்டி ஹோமம், பாகவதம், ராமாயண சாம்ராஜ்ய நவாக உபன்யாசம், வித்வ சதஸ், யஜுர்வேத சாக்கை, கல்வெத்து வாரம் பரீட்சை என்று அது தவிர நித்தியப்படி கணபதி ஹோமம், ஆவந்தி ஹோமம் என்ற பலவிதமான ஹோமங்கள் வைபவங்களுடன் கொண்டாடப்பட்டு இன்று வரை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஸ்ரீ சுப்பிரமணிய கணவாடிகள் காஞ்சிபுரத்தில் நடந்த முடிந்த ஒரு வேதபாராயணத்தில் கடைசியில் பரமதம் அடைந்தார்கள். அன்று தொடங்கி அவர் திருக்குமாரர் ஸ்ரீ சந்திரன் அவர்கள் இந்த பணியில் தொடர்ந்து நடத்துமாறு காஞ்சி மகாபரிவா நியமனம் செய்து அதன்படி தொடர்ந்து இன்று வரை கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி தொடங்கி மார்ச் 5ஆம் தேதி வரை திருவெண்காடு க்ஷேத்திரத்தில் 75வது வைர விழா ஆண்டு மகோத்சவம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதன் வீடியோ காட்சிகளை நீங்கள் கண்டு பரவசம்படி அடியேன் தாசன் ஸ்ரீவைகுண்டம் வெங்கடேசன் என்னால் முடிந்த அளவில் எடுத்து தொகுத்து உங்களுக்கு திருவடியில் சமர்ப்பணம் செய்கிறேன். ஜெய் ஸ்ரீராம்.